வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெருக்கடியில் இருக்கும் நாடு ஜேவிபி போன்ற மக்களை வீதிக்கு இறக்கப் போவதில்லை. நாமல் சூளுரை. ஜாழ் மருத்துவமனையில் அவலம் மாணவனுக்கு நேர்ந்த துயரம். இலங்கையில் நேர்ந்த கொடூரம், தந்தையின் கையில் முடிந்த மகன் வாழ்க்கை. அரசாங்கம் புலிகளின் தேவையை நிறைவேற்றுகின்றதா? சரத் வீரசேகர சீற்றம். வலுசக்தி அமைச்சருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். கேமராவிற்குள் மறைத்து கடத்தப்பட்ட போதைப் பொருள் சிக்கிய இளைஞர். கல்லடி பாலத்திலிருந்து குதித்த 40 வயது நபர் சடலமாக மீட்பு. ஜாழ் பண்ணையில் கத்திவெட்டு தாக்குதல், ஒருவர் படுகாயம். அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென பற்றி எறிந்த பயணிகள் பேருந்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக போலீஸ் மாதிபர் செயற்படுகிறார். போலீஸ் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகின்றார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையை குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் மீது ஒட்டுமொத்த சுமையையும் திணிக்க அரசாங்கம் முயற்சிக்கக்கூடாது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளான போது மக்கள் விடுதலை முன்னணி அந்த நெருக்கடியை தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தியது. நெருக்கடியான நிலைமையில் அரசாங்கங்களை பலவீனப்படுத்தும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் செயற்பட்டதை போன்று நாங்கள் செயற்பட போவதில்லை. எரிபொருள் தட்டுப்பாடு வரும் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்ட போது அரசாங்கம் அதனை பொருட்படுத்தவில்லை. தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் மின் உற்பத்தி தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது. போலீஸ் மாதிபர் மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக செயற்படுகின்றார். அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என தெரிவித்தார். மயக்கமுற்ற பாடசாலை மாணவனுக்கு இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத காரணத்தால் சிகிச்சை வழங்க முடியாது என தெரிவித்த நிலையில் மாணவன் வாசலில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நேற்று முன்தினம் இளவாலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மாணவன் மயங்கி விழுந்துள்ளான். அருகில் உள்ள பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு வைத்தியர் இல்லை எனவும் 2 மணிக்கு பின்னரே வருகை தருவார் என வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மாணவனின் நிலைமை கருதி தாதியர் ஒருவரை முதலுதவி செய்யுமாறு ஆசிரியர் ஒருவர் கேட்ட நிலையில் மாணவனுக்கு ஏதாவது நடந்தால் தமக்கு பொறுப்பாயிடும் என்று செய்ய மாட்டோம் என தெரிவித்தார். மாணவனை அனுப்புவதற்கு ஆம்புலன்ஸ் வண்டி ஏதாவது ஒழுங்கு செய்து தாருங்கள் என கேட்ட நிலையில் அதுவும் தம்மிடமில்லை, வேறு ஆம்புலன்ஸ் வண்டிகளும் இங்கு வராது என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வேறு வழியின்றி மயக்கமடைந்த மாணவனை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் பிரதேசத்தில் வைத்தியசாலையிலிருந்து ஆபத்துக்கு மருத்துவ வசதி பெற முடியாது உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கடும் விசனம் வெளியிட்டுள்ளனர். புத்தளம் மகா கும்புக்கடவுள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சொஹன் கல்ம பகுதியில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞர் தனது தந்தையுடன் வீட்டில் மது அறிந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தாக்கம் மோதலாக மாறியுள்ளது. இதன்போது தந்தை தனது மகனை கோடாரியால் தாக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 63 வயதுடைய தந்தை தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் நீதவான் விசாரணையின் பின்னர் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக ஆனைமடு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. மகா கும்புக்கடவுள போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தேவையை நிறைவேற்றுகின்றதா என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிப்பதில் குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பை வழங்கிய மேஜர் ஜெனரல் சுரேசாலை கைது செய்யப்பட்டது யாரின் தேவைக்காக என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை மற்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட சுமார் 5 ஆணைக்குழு விசாரணைகளில் எந்த இடத்திலும் சுரேசலவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 24 மணித்தியாலங்களுக்கு முன்னரும் தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் காலையிலும் சஹ்ரான் குறித்து வழங்கப்பட்ட தாக்குதல் உதாசீனம் செய்யப்பட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார்.
உலகின் முதுநிலை புலனாய்வு பிரிவுகளான எஸ்பிஐ, ஸ்காட்லாந்து யார்ட், ஆஸ்திரேலியா புலனாய்வு பிரிவின் உள்ளிட்ட பல முக்கிய புலனாய்வு பிரிவுகள் குறித்து இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பிலான மூன்றாவது சந்தேக நபராக சலே குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். துர்நாற்றம் வீசக்கூடிய கழிப்பறையொன்றிற்கு அருகாமையில் சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஆரோக்கியமாக இருந்த நபர் எனவும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளை இல்லாதொழிப்பதற்கு முக்கிய பங்காற்றிய சிறைச்சாலையை கைது செய்து துன்புறுத்துவது புலம்பெயர் புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தும் நோக்கிலா என சரத் வீரசேகர அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த் தொடவில முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதன் பின்னர் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் செல்ல அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அத்துடன் அவரது விரல் அடையாளங்களை பெற்று அது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2016ஆம் ஆண்டு இலங்கை உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய போது கொள்முதல் செயல்முறையொன்றினூடாக தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சலுகை வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 8,85,978 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக குமார ஜெயக்குடி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றிற்கு தனியார் பேருந்து மூலம் சிசிடிவி கேமராவிற்குள் மறைத்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்த 34 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவரே நேற்றைய தினம் அதிகாலை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்று காவல் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பரிசோதகர் பகீரதன் தலைமையிலான குழுவினர் இந்த அதிரடி சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிசிடிவி கேமரா அடங்கிய பொதியொன்றை பேருந்து நடத்தினரிடம் ஒப்படைத்துள்ளார். குறித்த பொதியை அதில் குறிப்பிட்டுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அக்கறை பெற்றில் ஒப்படைக்குமாறு கோரியுள்ளார். இதுகுறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காவல்துறையினர் அதிகாலை 3 மணி முதல் அக்கறை பெற்ற நகர் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த பேருந்து அக்கறை பெற்று வந்தடைந்ததும் நடத்துனர் வழங்கிய தகவலின்படி பொதியை வாங்க வந்த இளைஞரை மறைந்திருந்த காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து குதித்த நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க நபரொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாலத்திற்கு அருகாமையில் கடமையில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினருக்கு இது தொடர்பில் பொதுமக்கள் தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த கடற்தொழிலாளர்களின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிற்பகல் 1 மணியளவில் குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டதுடன் அவர் பயன்படுத்திய பேருந்து மோட்டார் சைக்கிள்களும் கல்லடி பாலத்திலிருந்து கண்டறிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தலைமையக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்ற கத்திவெட்டு தாக்குதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் இருப்பவர் ஒருவருக்கு உணவு கொடுத்துவிட்டு வீடு நோக்கி புறப்பட்ட வேளையிலேயே சம்பந்தப்பட்ட நபர் மீது இன்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முன்பகை காரணமாகவே இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதன்படி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் சொகுசு பயணிகள் பேருந்து ஒன்று தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிப்பண்ண பகுதியில் வைத்து இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. தீ விபத்து பரவுவதற்கு முன்பே அனைத்து பயணிகளும் ஓட்டுநரும் பாதுகாப்பாக பேருந்திலிருந்து வெளியேறியதால் குறித்து இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்களும் அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.